மீ. இவனுக்கு தினக்கூலிக்கு முடி வெட்டினாலே 3 நாளைக்கு வெட்டலாம் போல் இருக்க. ப்ளீஸ் சிட் டவுன். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கடை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். சார் இந்த பேப்பர் அதிர்ச்சி செய்தெல்லாம் பார்த்துருக்கீங்க. நான் போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன் சார். அடுத்த சீக்கிரம் வாயா. வந்த மாதிரியே மனசும் பெருசு சார். அப்பனே முருகன், ஊர்ல மழை பெஞ்ச பயிர்கள் செழிப்பா வளருதோ இல்லையோ, ஆனா ஒவ்வொருத்தர் தலையிலையும் தலைப்படி செழிப்பா வளருதோ. சார் வாங்க சார். சார் கட்டிங்கா சேவிங்கா சார்? கட்டிங் தான். ஆனா இந்த கட்டிங் இல்ல, 90 கட்டிங். வைன் ஷாப் ஓபன் பண்ண 12 மணி ஆகும்னு சொன்னாங்களா, அதான் அது வரைக்கும் டைம் பாஸ் பண்ணாங்கன்னா அப்படியே ஃபேன் காத்துல ஜாலியா பேப்பர் படிச்சுன்னு டிவி பார்த்துட்டு. அப்போ நீங்க கட்டிங் பண்ணா வரல, கோர்ஸ் காத்து வாங்க தான் வந்திருக்கீங்க. எஸ். ஐயோ டேய், இன்னொரு தடவை கடப்பக்க பார்த்தா உன்னை கட் பண்ணிடுவோம். கட் பண்ணி போடா. ஹலோ ஓனர், என்ன கடையில போனு? உன் கடைக்கு சன்னி லியோன் கட்டிங் பண்ண வந்திருக்கிறதா சொன்னாங்க, அதான் விசாரிக்கலான்னு ஃபோன் பண்ணேன். ஏய் என்ன கிண்டலா? கடைக்கு வாடகை கொடுத்து 6 மாசம் ஆச்சு. ஞாபகம் இருக்கா? இனிமே என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கே கடையை காலி பண்ணு. நாளையில இருந்து சூப் கடை வரப்போகுது. அட்வான்ஸ் வேற வாங்கிட்டேன். ஓனர் கொஞ்சம் டைம் கொடுங்க. கட் பண்ணிட்டோம். மை டியர் டாடி, ஓ மை டியர் சன். டபா காலையில ஹாப்பியா இருக்கற போல. ஹாப்பியா? நீ பேசோடா. இந்த கடை ஓனர் போன் பண்ணா, இங்க சூப்பு கடை வரப்போதா. அப்படியா? ஐயோ எனக்கு சூப் வைக்க தெரியாது. கட்டிங் மட்டும் பண்ண தெரியுமாக்கும். மகனே, இந்த கடைக்கு நம்ம வாடகை கொடுக்கலன்னு சூப் அடிக்க அட்வான்ஸ் வாங்கிட்டாப்பலையா. நம்மள இன்னைக்கே காலி பண்ண சொல்லிட்டான். வாட் எ கோஇன்சிடென்ட். நம்ம ஹவுஸ் ஓனர் வீட்டு வாடகை கொடுக்கலன்னு வீட்டை காலி பண்ண சொல்லிட்டான்ப்பா. இன்சல்ட். இப்போ என்ன பண்றது? நம்ம இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கேன். கம் ஹியர். பக்கத்துல இருக்கிற பேங்க கொள்ளடிச்சா எப்படி? சூப்பர் பா. சூப்பர் பா. ஐ லவ் யூ பா. சொர்க்கத்தோட வெப்பத்தை ரெடி பண்ணுப்பா. இது ஜென்ஸ் டாய்லெட்டு, லேடிஸ் டாய்லெட் பக்கத்தில் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்னா நீங்கள் போங்க, நான் பாதுகாப்பு நிற்கிறேன். போங்க, நான் பார்க்குறேன். நான் போறது நீ பாப்பியா? செருப்பால் அடிப்பேன் போடா. செருப்பால் அடிப்பியா? ஹலோ பாய்மா, நீங்கள் தப்பா நினைச்சீங்க. நான் வேணா திரும்பி நிற்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ். அனிமல் இது ஒரு புது வெரைட்டி அனிமல் இருக்கேடா. எனக்கு கொஞ்சம் வழி விடுங்க சார், நானும் உள்ள வரேன். நானும் உங்களை மாதிரி பயங்கரமான தீப்பு தான். மாசம் 1ஆம் தேதி ஆனா பென்ஷன் வாங்க வர ஆயா தாத்தா கிட்ட பந்த் அடிக்க தான் என் டியூட்டி. என் பேட் லக் உங்ககிட்ட மாட்டிக்கினேன். இட்ஸ் ஓகே இஃப் டோன்ட் மைண்ட். என்னையும் உங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? ஆட்டிங்க ஹாலிவுட் படம்லாம் பார்த்து ஹைடெக்கா திருட வந்துருக்கோம். கிளவி கிட்ட சுருக்கு போய் திருட நீ எங்களோட சார் வரியா? நீங்க ஹாலிவுட் தீப்பு, நான் கோலிவுட் தீப்பு. எதுக்கு நமக்குள்ள கேப்பு? நீங்கெல்லாம் யாராவது மிரட்டினா தான் பயப்படுவாங்க, என்னெல்லாம் பார்த்தாலே பயப்படுவாங்க. இந்த ஒரு குவாலிஃபிகேஷன் போதாது गाइस. ட்ரெஸ் கலர் பார்த்தா தெரியல, தெளிவா இருக்கடா. உட்கார்ந்துங்கற வேணா கூப்பிடுங்க. போடா. ஏய் அவனை விடுறா. வாடா 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 ராஜா, வாடா ராஜா, வாடா ராஜா. ஏப்பா ராஜா, நீ என்னப்பா இந்த திட்டு கொட்டும் கூட பண்ணுகிற? எல்லா பிரச்சனையும் இவ்வளவு தான். இங்க பாருங்க, ஒரு ஆயா தாத்தா பர்சனல் அடிக்கிறோம். அண்ணா நகர்ல ஒரு பெரிய வீடை வாங்குறோம். நான் வீடை கட்டுறேன், பக்கத்துல ஒரு மரத்தையும் கட்டி கொடுக்குறேன். அதுல டெய்லியும் தொங்கிங்கடே. என்ன சீன் தெரியுதா? ஹீரோக்கெல்லாம் டபுள் ஆக்ஷன் பண்ற படத்துல பிரிஞ்சு போன அனந்தம் இங்க கிளைமேக்ஸ்ல சந்திச்சுப்பாங்களே, ஆமா அந்த சீன் தான் அது. எல்லாம் பாத்துங்க. ஐயோ, அவன் பொண்ணா இருந்தா கூட காங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். போதுடா வாடா. டேய், அது எப்படிடா பாக்கும்? போ போய் உட்கார். Don't touch. I am coming from India. 200 கோடி போட வந்திருக்கேன். எங்க காட்டு? Now 200 crores. Yes. 200. எப்பா பிச்சைக்கார மட்டத்துல வர விஜயாண்டனி மாதிரியே இருக்கார்ப்பா. 200 என்ன சாவடிக்காதடா. போடா அப்படி போய் உட்கார்றா. ஒரு பைத்தியம் சார். ஆமா, இந்த மூஞ்சி முடியெல்லாம் பாக்கும்போது எனக்கு டவுட் ஆச்சு. அவன் அந்த ஆள சொல்றான்டா. அவனுமா? இது என்ன பேங்கா மென்டல் ஹாஸ்பிட்டலாடா? எல்லாம் ஒரே மாதிரி இருக்கீங்க. கரன்சி எதுறாப்ல. திடீர்னு வருவான், பேப்பர்ல 100 கோடி 200 கோடின்னு எழுதி கொடுப்பான். அதை வாங்கி சலான் கொடுக்குற வரைக்கும் விடவே மாட்டான். கொடுத்ததும் அவனே போயிடுவான். ஏய், 2 பைத்தியம் என்னடா பேசினீங்க? சார் கணக்கு பண்ணுகிறாருப்பா. 500 crores எல்லாம் தாண்டி போயினுங்கிறாரு. கன்ஃபார்ம். அவனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மிகப்பெரிய அரசியல்வாதி. மக்களோட பணத்தை கொள்ளடிச்சு ஸ்விஸ் பேங்க்ல போடுறது தான் வழக்கம். அவனுக்கு இதுதான் ஸ்விஸ் பேங்க். ஸ்விஸ் பேங்கா? ஐயோ, எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. நான் அர்ஜென்ட்டா இந்தியா போய் ஆகணும். நான் இந்தியா போனோன்னே ஸ்விஸ்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணு. டேய்,
நான் எதையா ஃபோன் பண்ணா நான் இந்தியா போயிட்டேன்னு தெரியும். எப்பா டேய் நீ பைத்தியம் ஒத்துக்கல சும்மா சும்மா கன்ஃபார்ம் பண்ண வேணாம் போடா. டேய் நானும் எத்தனையோ பைத்தியத்தை பார்த்திருக்கேன். இவனடா வித்தியாசமான பைத்தியமா இருக்கான். பாஸ் இந்தியால பணக்காரலாம் இப்படிதான் பாஸ் சுத்தி நிக்கிறானுங்க. இல்ல அவன்கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் கண்ணுடா, நம்ம கிட்ட இருக்கிறது டம்மி. அது நமக்கு வா மட்டும் தலைவா. யாரு செட்டிங்க வேங்கமாக ஒத்தில வந்திருக்காம்ல இல்லன்னா மொத்தமா போங்கல பாப்போம். நீ எல்லாம் தலைவரே கலாய்க்கிறியா? ஏய் நீ விசுரப்ப டீம் தானே போடா. அடிக்கு வர. குருவி கொடுத்தலையா? என் கடமை செய்யுடு. உள்ள இருக்கிறவங்க யாரையும் எதுவும் செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு தேவையானதை நாங்க ரெடி பண்றோம். இந்த பக்கம் போயிடலாம். மார்க்கண்டேயா நீ வருவாயா மார்க்கண்டேயா. இவனை போய் பைத்தியம் என்னப்பா சாண்ட்விச் மசாஜா ஜான்சியா இவன் என்ன பண்றீங்க? ப்ளீஸ் சார் நீ நடுவுல வந்து கீழே இருக்கிற செத்துவாடா. கொஞ்சம் ஓரமா முடியா நான் பத்திரியா ப்ளீஸ் யா முடியா சொல்றது கேளியா. டேய் கம்மிடா நான் கேட்டா தான் விட மாட்டேன். ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணுகிறியா ப்ளீஸ் யா. அதான் போலீஸ். ஏமா இந்த மாதிரிலாம் உருளாதுமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. போய் அப்படி உட்காருமா. மச்சி இவன் அப்புறம் வெளில வந்தா ஏய் மச்சான் உனக்கு நம்மளுக்கு எதுவும் ஆகல. டேய் என்னடா பொம்பளை குரல்ல பேசுறீங்க? ஐயோ கண்டுபிடிச்சிச்சு. ஏம்மா, பொம்பளை குரல்ல ஏய் பேசுறீங்க? என்ன நீ தெரியல. அப்புறம் என்னம்மா அஸ்டானா? ஆமா அந்த பச்சை கலர் படுதவும் சிகப்பு கலர் படுதவும் மாத்தி மாத்தி அடிக்கிறானுங்க. நம்ம 2 பேரும் செட்டு சேர்ந்து அவங்களை அடிப்போமா? ஏய் நானும் அவங்க ஆள் தான்டா. நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட விளையாடிட்டு இருக்கீங்க. கேட்டதுனால தானே அடி வாங்கின அவனுக்கிட்ட. வாய் வச்சு சும்மாறா. ஆமா பேபி ஹைட் என்ன ஒரு 3.4 இருப்பியா? செருப்பு கழட்டி அடிப்ப. செருப்பு கைன்னா 2.2 தானே இருப்ப. டிரைவர் என்னடா என்னது இது? அதுவா பாயாசம் குடிக்கிற கப்பு எடுத்து பாயில வச்சுக்கோ. நம்ம ஃளைட்ல போற லக்கேஜோட சேர்த்து வை. குயிக் ஃபாஸ்ட். சார் அப்படிடா. ஏய் என்ன தியேட்டர்ல நேஷனல் ஆந்தம் போட்ட மாதிரி நிக்கிறீங்க? லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. ஆபீஸ்க்கு வரதுக்கு மட்டும் லேட்டா வாங்க. இதுக்கெல்லாம் மட்டும் கரெக்ட் டைமுக்கு போயிருங்க. பேங்க்ல தானே வேலை செய்யற. எதுக்கு இப்படி மசாஜ் பார்லர்ல வேலை செய்யற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுனுக்குற? அது என்னது பின்னாடி அழுக்கா? சரியா தேய்ச்சி குளிக்கிறது இல்லையா? அது டாட்டூ. எங்க காட்டு? ஏப்பா நான் பார்த்துட்டேன் அது ஈகிள் பொம்மை பாப்பா. இருடா பாப்பா. பாத்து. டேய் சாவு மோனையில இருக்கிறீங்க. சாப்பாடு மணி ஆச்சு நான் சொல்றீங்க. துபாயில சுட்டு சாவ வச்சிரும் எல்லாரையும். ஸ்டாப்ல முன்னாடி வா. வா நீல் டவுன் முட்டி போடு. போடு. ஒரு சலான் பிள்ளை பண்றது இன்னும் ஆட்டண்டி உங்களுக்கு. டிஜிட்டல் இந்தியா ஆனதாச்சு. போறது கூட ஆதார் கார்டு கேக்குறீங்க. தட் இஸ் மேக் இன் இந்தியா. டேய் நீ ஒண்டியா பேசினுக்கிற அச்சி சாவ வச்சிரும் வாய் வச்சு சுமறா. பொம்மை மூஞ்சி. ஹேய் நான் மறிக்கிற. பேங்க்ல வேலை செய்யறன்ற அதுப்பு தானே. அவங்க ஸ்டாஃப் அசிங்கப்படுத்தாதீங்க. யார் நாங்க அசிங்கப்படுத்துறோமா? நீங்க தான் எங்களை நம்பாம 10 ரூபா டம்ளரை செயின்ல கட்டி வச்சிருக்கீங்க. 5 ரூபா பேனா அதை நூல்ல கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. 8000 கோடி 11,000 கோடி லோன் வாங்குறோம்லாம் ஃபாரின் கூட விட்டுறீங்க. அது மட்டும் இல்லப்பா பென்ஷன் வாங்க வர ஆயா தாத்தாலாம் லேட்டா வெளியே அனுப்புறானுப்பா. நீ நைஸா உன் பிரச்சனை உள்ள சொல்வாத என்ன? அவங்களுக்காக எவ்வளவு நேரமா வெளியே வெயிட் பண்றது? அது மட்டுமா? நாங்களே ஒரு நல்ல அட்ரஸ் வேணும் தான் ஊர்ல இருந்து சென்னைக்கு வரோம். இங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ண வந்தா ஐடி ப்ரூஃப் கூட அட்ரஸ் ப்ரூஃப் கூட 1008 கேக்குறீங்க. லோன் வாங்கிட்டு வெளிநாட்டு கொட்டிங்கன்னா ஏன் விஜய் மலையா கிட்ட அட்ரஸ் ப்ரூஃப் வாங்கலையா? சொல்றா முக்கோண மூஞ்சி. ஏய் நீ என்ன அப்படியே எங்களோட நைஸா சேரலாம்? பஸ் வாமா 2 பேரும் ஒண்ணா உட்காந்துக்குவோம். அவங்க உட்காருவாங்க நீ உட்கார்றா. ப்ரோ ப்ரோ ஒன்னும் ஆகல இல்ல. ஏய் யாரா நீ? வா பார்த்தா தெரியல டப்புன்னு பழகிட்டாப்ல. நானும் உங்க குரூப் தான்ப்பா. ப்ரோ வாங்க மேனேஜர் ஆண்டி தனியா இருக்குது நம்ம போய் பேசலாம் வா. ஆண்டி பாரு குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரியே தூக்கின்னு போறான். ஏய் சைஸ் எல்லா சேனல்லையும் நம்ம மேட்டர் தான்டா. ஒரே ஒரு சேனல்ல மட்டும் கும்கி படம் ஒண்ணு இருக்கு பாரு. வையன் எப்பறா நானே ஒரு 3000 தடவை பார்த்திருக்கேன்டா. 1 லட்சம் முறை போட்டானுங்களே இத. இங்க பாரு இங்க ஒரு இந்த கும்கி. கும்கி சிடியும் டிடியும் வச்சு இவனுக்கு பண்ற அட்டகாசங்க இது நீ ரொம்ப பிடிக்கும்பா. ட்ரங்க் அண்ட் டிரைவ் தானே? அவ ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல மாட்டானு உனக்கு எப்படி தெரியும்? ஒன்ன சொன்னேன்டா இவர் தான் பெஸ்ட். பால்ராயா இல்ல நோ கமெண்ட்ஸ். ஏன் நான் அவரோட தீவிர ஃபேன். பொய் சொல்றான். உண்மை தெரிஞ்சா கம்னு இருங்கப்பா. ஐயோ போலீஸ் போலீஸ் ஆம்புலன்ஸ் போலீஸ் ஹலோ சொல்லுங்க சார். தலப்பா கட்டி பிரியாணி கடைங்களா? ஆமா சார். பிரியாணி சூடாக்குதுங்களா? ஒரு 30 பார்சல் கட்டின்னு வந்துருங்க. அப்புறம் ஜீரணாவத்துக்கு கொஞ்சம் ரசம் சோறும் ஆனியனும் கட்டின்னு வந்துருங்க. சார் அட்ரஸ் யோ ஊர் உலகமே மண்டு போய் கிடக்குது. இந்துஸ்தான் பேங்கியா 30 பார்சல் கட்டின சீக்கிரம் ஓடியா. சார் நீங்க யார் சார் பேசுறீங்க? யோ யார் பேசுதுன்னு கேக்குறாயா? போலீஸ் யாரா? ஏசி ஏசி யோ ஏசி சண்முகம் பேசுறியா? சீக்கிரம் வாயா. எக்ஸ்ட்ரா ரைத்தா ரைத்தா அவன் கட் பண்ணிட்டான். ஊரா முட்டு காசுல ரைத்தா வந்துரும்பா. ஏய் இரு என்ன ஏண்டா 20 பேர் தானே இருக்கும். 30 எதுக்கு ஆர்டர் பண்ண? 10 எனக்குப்பா. அதெல்லாம் முடியாது. 3 எனக்கு 7 உனக்கு. உனக்கு 3 எனக்கு 7. அதான்டா நானும் சொன்னேன். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாதா? ஆர்டர் பண்ணது நானு.
அதெல்லாம் இருக்கட்டும் பீடா வேணா சொல்லு திருவண்ணாமலையில் நம்ம பையங்கிறான் செம காட்டா இருக்கும் கோட்டை நினச்சிக்கா மச்சான், அவன் மேலே வாடா. காரியத்து போலாம் நீ ஏய் என்ன? நாங்க என்ன விருந்துக்கா வந்துருவீங்க வேற? போ முதல்ல பிரியாணி வேணும் அப்போ குட் சார் பிரியாணி சார் யார் ஆர்டர் பண்ணா? நீங்கள் தான் ஃபோன் பண்ணீங்கன்னு நான் ஆர்டர் பண்ணனா? போடா போடா. சாரி சார் போயா. ஹலோ நம்ம வந்துட்டியா டேய் வெளியே பிரியாணி வந்துடுச்சான் போய் வாங்கினா போ நம்ம பையன் ஆட்டோ பம்ப் கட்ட வருவான் அவன்கிட்ட கொடுத்து போய் வாங்கிட்டு போடா அண்ணே. நான் சொல்றது கேள்வி சாப்பிட்டு பார்த்து வாங்கிட்டு வா விஷம் விஷம் கலந்துருக்கு போறேன். சோத்திரத்துல விஷம் நான் காலிப்பா உன்னை எல்லாம் விஷம் ஒண்ணு பண்ணாதடா போடா. சரி, விஷம் விஷத்தை பத்தி சொல்லு ஏய் பெருமாள் எதுக்கு எடுத்துட்டு போற? சுட்டா தடுக்கிறதுக்கு செல்லூர்கார் போல. நானாவது டெமோ தான் பண்ண நீ சொல்லிட்ட மாட்டிக்கின போ இங்கேயும் தர்மாக்கோலா. ஏசி சார் என் முகத்தை காட்ட போறேன் பிரியாணி நமக்கு தான் உள்ள அனுப்புங்க வாடா இங்க. நான் வரணுமா திமுறை பார்த்தீங்களா சார்? வாடா. வர இருங்க சார் விசித்திரமா கொரில்லா மாதிரி இருக்கா? தர்மாகோலுக்கே போய்டுறீங்க அதான் உள்ள ஜாலியாக இருக்கிறானுங்க ஹலோ சார் வெறும் தர்மாக்கோல் தான். ஏய் இங்கே கூடுறா ரச சோர்லாம் கண்ணுட்டியா பில்லு சார். சார் கிட்ட கொடு ஜிஎஸ்டியோட கொடு சார்கிட்டயா? ஏய் ஓ சாரி சார் காலிலேருந்து வெயிலே நிற்கிறீங்க இந்தாங்க ஆள் பாதி பிடிச்சிங்க அந்த வண்டி வரமா காஞ்சிங்க டேய் என்ன ஒன்று தான் கொடுக்க முடியும் இன்னும் உள்ள எவ்வளோ பேர் இருக்கிறாங்க குடுறா அவனை. இங்கே 30 கணக்கட்டாகி போச்சு சார் ஏண்டா எல்லாரும் குரங்கு முகமுடி எடுத்துட்டாங்களே, நீ மட்டும் ஏன்டா மாஸ்க் எடுக்கல? மாஸ்கா சார் இது மாஸ்க் இல்லை சார் ஒரிஜினல் என் மூஞ்சி சார் கைட்ரா சத்தியமாதி என் மூஞ்சி தான் சார் கைட்ரா. சார், சொல்றது கேளுங்க சார், நான் சொல்றேன். சார், நகத்தை கட் பண்ணுங்க சார் டேய் டேய் கண்ணுக்குள்ள கை விட்டுருக்கேன் சார் உங்களுக்கு பிரியாணி கொடுத்தனே கொஞ்சமா நன்றி விசுவாசம் இருக்கா சார் போய் ரிட்டையர்ட் ஆகும் சார் சார் உங்களை ரிட்டையர் ஆக சொல்கிறேன் சார். நீ என்ன அவனுக்காக பேசிட்டு இருக்க? போலீஸ் என்ன சுடுவானுங்க இருந்தாலும் மூஞ்சி பிடிச்சி வா வா போலாம் வா 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 வா. ஏன் இவ்வளவு லேட்? சுட்டானுங்கப்பா உடனே வா உசுரோட இருக்க? இல்லப்பா கவர்ல இருந்து ஒரு பிரியாணி சுட்டானுங்கப்பா கொள்ளையில போ உனக்கு 6 எனக்கு 3. சரிப்பா அப்படியே சொல்லுவாங்க சுட்டுவானுங்கப்பா ஆனா உன் ஐடியா என்னன்னு எனக்கு தெரியும் என்ன ஏய் அரசியல் ராஸ் தானே வெளியே போய் சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லுவேன் கரெக்ட் தானே யோ புரிய தப்பு பண்ணுறவங்களுக்குலாம் பிராய்ச்சித்த நேரம்னு ஒன்று வரும் அந்த நேரம் தான் இது அது விட்டு சிஸ்டம் சரியில்லை நேரம் சரியில்லைன்னு பார்த்துப்பா மண்டை கிண்டே எரிச்சு விட்டுற போகிறானுங்க மண்டே எரிச்சிருவானுங்களா என்ன அந்த ஐடியா வச்சுக்கிறான் பட்டுன்னு இரு வா இரு என்ன பண்ணுகிற நீ ஐயோ பாவி மலையாள ஆட்டு பல்லடிக்கு வந்துட்டு விட்டு படம் பார்த்துனுக்குற அண்ணன் தம்பி விளையாடுறத பாரு. சீ நிறுத்துங்க அவங்க விளையாட. அந்த படத்தை லட்சம் வந்துக்கிறான் போய் பிடி போ ஏய் காங்க எல்லாம் ஹாலிவுட் படம் காட்டுறது படம் இருக்காடா. லட்சம் நான் காட்டேன் இந்த பாரு நீ போய் அவனை பிடி இந்த பாரு ஓட்டு நான் சொல்றது கேள் காம் ஐயோ. ப்ளீஸ் இந்த பாரு வா சை காம குரங்க டேய் இந்த லெவல்லாம் எப்படிடா தாண்டறது எப்படி இவ்வளோ லெவலில் விளையாடி முடிச்சியா பாத்தியாடா அந்த கொடுமையை? டேய் இவ்வளவு நாளா சாக போறேன்னு புலம்பிட்டு இருந்த இப்ப என்னடானா சிரிக்கிற? இல்ல மச்சி நானாவது பரவாயில்ல சாவணும் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நீங்களாம் வாழணும்னு நினைச்சீங்க வந்தீங்க தெரியுமா? இப்ப நீங்களும் என் கூட சேர்ந்து சாவ போறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு சிரிப்பா வருது மச்சி. ஆனா அங்க வந்து நீ ஹீரோ ஆகிறோம்லாம் சொல்லக்கூடாது என்ன? ஐயோ மண்ணுளி பாம்பு சாரிப்பா ராகுலோட வருஷம் மன்னிச்சிருப்பா பேக் பேக் ஓகே டாடி மச்சி அடுத்த ரூம்ல தோண்டி பார்க்கலாம் ஏய் மச்சி ஏய் இங்க வாடா நம்ம தப்பிக்கிறது எவனோ சுரங்கம் தோண்டி வச்சிரா வா 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 அந்த கருமத்தெல்லாம் கழட்டி கடாசி வாங்கடா டேய் சீக்கிரம் இவன் பீச்ல வாக்கிங் போற மாதிரி போயிடுறான். ஏய் எங்கடா போற வா. ஏய் அந்த பொந்துல வந்தா நான் மாட்டிக்கொண்டா மப்டி போலீஸ் சொல்லி ஏய் அவன் சைஸ்ல சப்பே தான் தோணணும் நீ வாடா இறங்கு சரி இறங்கு மச்சான் அடுத்து நான்டா இவன் ரூம் பக்கம் வந்தானா அவள்தான் எல்லாம் போயிட்டான் கூட்டத்தோட கூட்டமா எப்படி வச்சிருக்கேன் ஏய் உன் தேவையான இடத்துல பொருளா எதுல கை வைக்கிறேன் டேய் என்ன சார் ஒழுங்கா பொறுக்கல பணத்தை சார் இது நான் கஷ்டப்பட்டு பொறுக்கிறேன் சார் வேணா நீங்க பொறுங்க பொறுக்கலாம். சார் சார் இவ்வளவு பேர் பொறுக்கும்போது என்ன மட்டும் பிடிச்சிட்டு சார் உடுங்க சார் பழிங்க சார் சார் மாஸ்க் இல்ல சார் உடுங்க சார் மூஞ்சி சார் சார் உடுங்க சார் அம்மா சார் மாஸ்க்ல இல்ல சார்
ஒரிஜினல் ஃபேஸ் தான். தேங்க்ஸ் பா. நான் ஒண்ணு கொரில்லா முஜா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கேன். மனுஷன் தான் சார். அதான் படம் முடிஞ்சு போச்சுல, அப்புறம் என்ன பார்த்துருக்கீங்க டைட்டிலா? டேய் எல்லாம் ப்ரூஃபோட மாட்டிக்கிட்டு நிக்கிற. ஒழுங்கா உண்மையை மறைக்காம சொல்லு. அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? அப்படி மூடு. ஒரு கதை சொல்லிட்டா சார்.